Class 10th Chapter 8 Statistics Exercise 8.1 6th sum பாருங்க. A wall clock strikes the bell once at 10 o'clock, 2 times at 2 o'clock, 3 times at 3 o'clock and so on. How many times will it strike in a particular days? Find the standard deviation of the number of strikes the bell. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸோடைய வேல்யூஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டி, அதுக்கடுத்து டி ஸ்கொயர். ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிப்போம். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 13 வருது. எப்படி 13 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 o'clock 1 டைம்னா 1 + 1 is equal to 2, 2 + 2, 3 + 3, 4 + 4, 5 + 5, 6 + 6, 7 + 7, 8 + 8, 9 + 9, 10 + 10, 11 + 11, 12 + 12. So 1 1 1, 2 + 2 4, 3 + 3 6, 4 + 4 8. இதேமாரி நம்பர்ஸ் எழுதிட்டா அப்போ சம்மேஷன் எக்ஸ் வந்து 156. இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா 156 வந்துடும். நெக்ஸ்ட்டு டியோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து டி ஸ்கொயர். இந்த டியோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ ஏன்னா டியோடைய ஃபார்முலா என்ன, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் டிவைடட் பை என். மீன் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 13 வருது. எப்படி 13னா எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனையுமே ஆட் பண்ணி அதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 வந்துடும். ஸோ 13னா அப்போ 2, 13 - 2 11, 13 - 4 -9. இதே மாதிரி டியோடைய வேல்யூ போட்டுட்டு ஃபுல்லாக இதை ஸ்கொயர் பண்ணால் 11 ஸ்கொயர் பண்ணால் 122, 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 9 9s are 81, 7 ஸ்கொயர் பண்ணால் 7 7s are 49, 5 ஸ்கொயர் பண்ணால் 5 × 5 25, 3 ஸ்கொயர் பண்ணால் 3 3s are 9. இதே மாதிரி எல்லா நம்பரும் போட்டு அதுக்கும் டோட்டல் போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபார்முலா என்ன, சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை என். ஸோ ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயருடைய வேல்யூ என்ன, 575 டிவைடட் பை என்னுடைய வேல்யூ 12. ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா ரூட் ஆஃப் 47.66. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 6.9. இதை ரூட்டை விட்டு வெளில எடுத்தோம்னா 47 6.9 வருது.